ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு குட்டி விலாக் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி விலாக் போடலாமா இல்லை வெறும் சமையல் மட்டுமே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சண்டே எடுத்த விலாகை தான் இப்போ உங்களுக்கு வந்து போடுறேன். மார்னிங் எப்போவுமே நான் ஏந்திச்சேன்னா ஃபஸ்ட்டு என் பேரனுக்கு கஞ்சி காசிடுவாங்க. அந்த கஞ்சி மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே வந்து ரெடி பண்ணது தான். அதோடய வீடியோ இருக்குது, ஆனால் ஷார்ட்ஸாக இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து போட்டுவிட்றேன். அதில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேங்க. நான் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி அந்த சத்து மாவை அரைச்சிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மார்னிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து காஃபி கட்டாயம் இருக்கணுங்க. காஃபி இல்லாமல் என்னால் வேலையை செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் காஃபி டீ குடிக்கிற பழக்கமே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி இல்லாமல் நமக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. இன்ஸ்டன்ட் காஃபியெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்காதுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக காஃபி கொட்டையை அரைச்சி தருவாங்க இல்லைங்களா, அந்த காஃபி தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற வேலைக்கே போவேன். செடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் நிறைய செடி வளர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் வந்து காமிக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 செடியும் அப்புறம் ஒரு சின்ன சின்ன 2, 3 செடி மட்டும்தான் மேலே வளர்த்துருக்கேன். இப்போ இது கீழே 2 செடி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பேரன் பிறந்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய குரங்குங்களும் வந்துட்டதுனால செடி என்னால் வளர்க்க முடியலங்க. ரெகுலராக சண்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இட்லி கறி குழம்பு இல்லாமல் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஓடவே ஓடாது. அந்த நாள் கண்டிப்பாக இட்லி கறி குழம்பு செஞ்சே ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கிறேங்க. வீட்லேயே நான் கிரைண்டரில் அரைச்ச மாவில் தான் வந்து நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். சட்னி கிட்னி செஞ்சிட்டோம்னா அன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க பசங்க. கண்டிப்பாக வந்து கறி குழம்பு இல்லாமல் அவங்களுக்கு வந்து இட்லி இறங்கவே இறங்காது. 10, 11 ஆனால் கூட பரவாயில்ல, நீ வந்து கறி குழம்பு செஞ்சு இட்லி செஞ்சு கொடுமா, தயவு செஞ்சு சட்னி செஞ்சிடாதன்னு அப்படியே சொல்லிவிடுவாங்க. அதனால் மார்னிங் எப்பவும் போல் வந்து சண்டே ஆனால் நம்ம வேலையை ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி எல்லாத்தையுமே வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப சூப்பரான ஸ்டைலில் நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். 3/4 கிலோ வந்து மட்டன் வாங்கியிருக்காங்க. மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டனை பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். அதில் வந்து முடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் தாங்க நான் வாஷ் பண்ணுவேன். சிக்கன் மாதிரி மட்டனை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். உண்மை அதுதாங்க. நீங்கள் அதனால் தண்ணிலையும் அதேமாதிரி தண்ணி ஊற்றி ஊரெல்லாம் வச்சிடாதீங்க. கறியை வந்து டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. நான் வந்து மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன்னா ஒரு 4, 5 பேருக்கு தேவை, நிறைய வந்து கிரேவி வேணும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி குவான்டிட்டியாக கூட எடுத்து நீங்கள் செய்யலாம். திக்னஸ் வேணுன்றவங்க இந்த மாதிரி செய்யுங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்துடுச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோம். இப்போ நம்ம எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக தான் வந்து பொடியாக அரிஞ்சிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த குழம்புக்கு அப்படி அரிஞ்சு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியும் வந்து அதே மாதிரி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க. குயிக்காக வந்து வதங்கிடும். நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அப்படி வந்து நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கோங்க. இப்போ கனமான ஒரு குக்கர் வச்சிடலாங்க. அந்த குக்கரில் பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பட்டை, ஒரு 4, 5 கிராம்பு போட்டுக்கலாம். சின்னதாக வந்து கடல் பாசி போட்டுக்கலாங்க. எப்பவுமே குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வந்தால் நீங்கள் கடல் பாசி போட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 தான் போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட 1 தான் இருந்துச்சு, அதனால் போட்டேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 2, 3 போடுங்க. நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ அதை வந்து லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா வெங்காயத்தையுமே வந்து நல்லா போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வைக்கிற குழம்பு எதுவாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க.
வதக்குறப்பவே என்ன கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அடியும் வந்து ரொம்ப பிடிக்காது. அதனால் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருவே அது ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுச்சிங்க. அதனால் இப்படி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து நான் 1 பாதியமாக வந்து மிக்சியில் அரைச்சிட்டேங்க. அதை அரைச்சிட்டு அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஏன் அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் முழுசாக இருந்துச்சுன்னா. அதனால் குயிக்காக ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கினேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக கூட அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஒரு கைப்பிடி அளவு அதை வந்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம். புதினா போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. வாசனை செம்ம டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கறியை போட்டுக்கலாங்க. கறியை போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வதக்கி விடணும். நல்லா கம்மியான தீ வச்சுட்டு அதில் வந்து நல்லா வதக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா எலசான கறியாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கறி எல்லாத்தையுமே போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் கறி. பஞ்சு பஞ்சாக வந்து வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வதங்கிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்புக்கு அதுதாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஜீரகம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். சோம்பும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. ஒரு 10-15 பீஸ். உங்களுக்கு வந்து திக்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் அதிகமாகும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக 3/4 கிலோ அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு 10 பேருக்கு செய்கிறவங்க இருப்பாங்க, 5 பேருக்கு செய்கிறவங்க இருப்பாங்க. அதனால தான் இது டபுளாக ஆக்கிக்கோங்க. கம்மியாக செய்கிறவங்க இதை வந்து கம்மியாக ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேங்க. முந்திரி எதுக்குன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு டேஸ்ட் வரும். நல்ல திக்னஸும் கொடுக்கும். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதனால் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. இப்போ 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நல்லா பாருங்கள் ஒரு கறி வந்து எந்த அளவுக்கு வந்து லைட்டாக அப்படியே வதங்கி வெந்திருக்குன்னு. இப்போது இதுக்கு காரம் தேவை இல்லைங்களா, அதுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா வெறும் மிளகாத்தூளை கம்மியாக போட்டுட்டு கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு காஷ்மீர் சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா கலர் நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மசாலா வறுத்து அரைக்கிறோம் இல்லைங்களா, அதிலே மிளகு போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்றவங்க வீடெல்லாம் இருக்கும். அதனால் காரத்தை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அந்த வறுத்து அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு உங்களுக்கு இந்த டைமுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் கிரேவியாகவும் செய்யலாம். உங்களுக்கு வந்து குழம்பாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதையே வந்து ட்ரையாக கூட நீங்கள் வறுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. தேங்காய் போட்டுமே இது ட்ரையாக பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுதான் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியை நீங்கள் ரொம்ப கம்மியாக ஊற்றி வந்து ட்ரைனஸ் ஆக்கிக்கணும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இதே அளவே போதும். ஆனால் குழம்பா வேணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து இப்போது இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி குழம்பு வேணுன்றதால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கினேங்க.
இப்போது இது எல்லாமே கலந்துட்டு கண்டிப்பாக ஒரு டைம் வந்து உங்களுக்கு காரம், உப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து குக்கர் மூடியை போட்டு மூடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து திரும்பி உப்பு போட்டாலும் சரி, காரம் போட்டாலும் சரி, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் இப்பயே வேகிறப்பயே வந்து நீங்கள் அதை போட்டுட்டா தான் நல்லா வேகிறப்பயே அந்த கறியில் வந்து இந்த உப்பு, காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இப்பயே எல்லாத்தையும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். கண்டிப்பாக நான் ஒரு 7, 8 விசில் விடுவேன். அது எதுக்குன்னா கறி வந்து சும்மா அப்படியே புட்டா பஞ்சு மாதிரி வரும். அதுக்காக 7, 8 விசில் விடுவாங்க. அடியெல்லாம் பிடிக்காது, சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் 7, 8 விசில் விட்டதுக்கப்புறம் அந்த விசில் எல்லாமே அடங்கிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து கறி குழம்ப வந்து காமிக்கிறேன். மூடி திறந்ததும் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம ஆயில் கூட பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப விடவே இல்லைங்க, கொஞ்சமாக தான் விட்டோம். ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த காஷ்மீர் சில்லி வந்து எந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். மட்டனோட கொழுப்பு அந்த ஆயில் வந்து எந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதேமாரியே கேட்பாங்க. இதில் நம்ம எந்த கெமிக்கலோ எந்த மசாலா பவுடரும் வாங்கி போடல. வீட்லேயே சூப்பராக நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தான் போட்டிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான குழம்பும் கூட. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வீட்டில் அரைச்சி கிரைண்டர் மாவில் செஞ்சு இட்லியே நல்லா வந்து பஞ்சு பஞ்சாக வந்து வந்திருக்கு. இப்போ அந்த இட்லியில் நம்ம அந்த கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்களே பாருங்கள். நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சண்டே ட்ரை பண்ணலாம், இல்லை மண்டே ட்ரை பண்ணலாம், வெட்னஸ்டே ட்ரை பண்ணலாம். நீங்கள் எப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கெல்லாம் கூட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி பாருங்கள் எந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.